பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு நேரம் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இந்த சரவணனுமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குமே போறதுக்காக முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுமே இங்க கோமதி கிட்ட பேசாம கோமதி மேல பயங்கர கோவமா தான் இருக்காங்க. அதே மாதிரி இங்க கோமதியும் பாண்டியன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச முயற்சி எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பாண்டியன் இன்னும் தாங்க கோமதி மேலே கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இவரை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே அரசியுமே, அம்மா நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலுமே அப்பா வந்து உங்ககிட்ட பேச போகிறதில்ல, நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தவே அப்பா அந்த விஷயத்த மறந்துட்டு உங்ககிட்ட பழையபடி பேசுவாங்க அப்படின்னு மாதிரியுமே அரசி சொல்லிடுறாங்க. அம்மா எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே அரசி கேட்க, உடனே இங்கே கோமதியும், அரசி அது ஒன்றும் இல்லை, அப்பா எங்கிட்ட முன்னாடி எல்லாம் நல்லா பேசிட்டு இருந்தாரு, இப்போ எங்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசுறதில்ல, அவரு பேசாமல் இருக்கிற நாளெல்லாம் எனக்கு ஒரு வருஷம் கணக்கு மாதிரி ஓடுது, எனக்கு அவர் எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கோமதி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அங்கே அரசிக்கிட்டையுமே சொல்லி அரசிக்கிட்ட சொல்லி அதெல்லாம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டுமே இருக்காங்க. உடனே அரசியும், அம்மா நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணி அழுகாதீங்க, அம்மா சாரி அப்பா மறுபடியும் உங்ககிட்ட வந்து பழையபடி பேசுவார், அது நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன்கிட்டையும் இங்கே சரவணன் கோயிலுக்கு போயிட்டு வரதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாண்டியனும் அங்கே உக்காந்துக்கிட்டு சரவணன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவன் அந்த விஷயத்த நினச்சி வருத்தப்படுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சரவணோட வாழ்க்கையில் நம்ம எதனா ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாண்டியனும். உடனே இங்கே சரவணனும் கோயிலுக்குமே போயிடுறாரு. அங்கே போய் உக்காந்துக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இங்கே சரவணனோட ஃப்ரெண்டு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோயிலுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் மீட் பண்ணுறாரு இங்கே அஞ்சலியை சரவணன். உடனே சரவணனை பார்த்து அங்கே அஞ்சலியும், சரவணா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நம்ம காலேஜ் முடித்த கையோட அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணதே கிடையாது, நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே அஞ்சலி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணனும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எங்க அஞ்சலி, உனக்கு இங்கே வெளியில் வேலை கிடைச்சிருக்கு, அங்கெல்லாம் போயிட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, ஆனால் இங்கே இருக்க, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே அஞ்சலியும், அது இல்லை சரவணா, இங்கே எங்களோட பாட்டி வீடு இருக்குது, அவங்கள நான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க அஞ்சலியுமே. அதுக்கப்புறம் அஞ்சலியும் சரவணனும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த இங்கே மயிலுமே ரொம்பவே வருத்தமாகவும் அங்கேருந்து வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. இங்கே அஞ்சலியை மீட் பண்ணதும் இங்கே சரவணனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காலேஜ் டைமில் இங்கே அஞ்சலியை காதலிச்சுட்டு இருந்தார் இங்கே சரவணனும். அங்கே அஞ்சலிக்குமே தெரியும் அஞ்சலி இங்கே சரவணன் மேலே ரொம்பவே நிறைய அன்பு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே சரவணன் அந்த அன்பை தட்டி கழிச்சிட்டு வந்துட்டார். ஏன்னா அங்கே சரவணன் வந்து வீட்டில் சொல்கிற பேச்சை தான் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அஞ்சலியை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அஞ்சலி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே சரவணன்கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. நம்ம பேசாமல் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரியுமே சரவணனுக்கு கொஞ்சம் யோசிக்க தோணுது. அதுவும் இல்லாமல் நம்ம கோர்ட்டில் இங்கே மயிலோட டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரியும் தான் இங்கே சரவணனுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அஞ்சலியுமே சரவணன் நினச்சிட்டே போயிட்டுருக்காங்க. ஏன்னா அஞ்சலி வந்து இங்கே சரவணன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்ததில் இங்கே அஞ்சலிக்குமே ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இங்கே மயிலுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அந்த வீட்டில் போய் வாழணும், இங்கே சரவணன் மாமா என் மேலே அன்பு காட்டணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே மயிலுமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து இங்கே கோர்ட்டு வரையுமே போய் இங்கே பிரச்சனையில் இருக்குது. மறுபடியும் அந்த வீட்டுக்கு நம்ம போக முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து இங்கே மயிலுக்கு ரொம்பவே பதட்டத்தை தான் உருவாக்குது. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதியுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா, மயிலுமே வீட்டுக்கு போகிறாங்க. உடனே அத்தை என்னத்தை மாமா உங்ககிட்ட வந்து பேசினாரா, பழையபடி உங்ககிட்ட இது நல்லா பேசுகிறாரா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே போமீனா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே உங்கள் மாமா மனசே இழக்க மாட்டது, அவர் என்கிட்ட பேசவே மாட்டுறாரு, நான் என்ன பண்ணி தான் அவரை என்கிட்ட பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவும், அத்தை விடுங்க அத்தை, மாமா இவ்வளோ கோவமாக தான் இருப்பார், காலப்போக்கில் அந்த விஷயத்தெல்லாம் மறந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. சரிங்க அத்தை, எனக்கு இன்றைக்கி வேலைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், நான் அப்படியே கிளம்புறேன், நான் ஈவினிங் வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனாவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதியும், மீனா சாப்பிட்டு போ மீனா, என்ன சாப்பிடாமே போகிற அப்படின்ற மாதிரியுமே கூப்பிடுறாங்க. இல்லைத்தா எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் நான் போயிட்டு ஈவினிங் வரேன் அப்படின்ற மாதிரியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அரசியும் அங்கேருந்து
மேலே துணி காய போட்டிருக்கு, காற்று வீசுது, மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியுமே எடுத்துகிட்டு வரதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மயிலுமே அவங்க அம்மா வீட்டில் உட்காந்து சரவணனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மயிலுமே ரொம்ப நாளாம சாப்பிடாம இன்னைக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியுமே போய் உட்காடுறாங்க. உடனே இங்கே பாக்கியமும் மயிலை பார்த்ததும், இங்கே எங்களுக்கே சாப்பாடு இல்லை, மயில் வேற வந்துட்டா, இப்போ இவளுக்கு வேற நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கணும், கூடி சீக்கிரம் உன்னை அந்த பாண்டியன் வீட்டுக்கு அமுச்சு விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம சும்மாவே எடுக்கூடாது, இப்போ நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாக்கியமும் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே மயிலுமே அதை பார்த்துட்டு அழுதுட்டு அங்கேருந்து எழுந்துமே கிளம்பிட்டுறாங்க. உடனே மயிலவங்க தங்கச்சியுமே, அம்மா எதுக்காகம்மா இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அக்காவுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அந்த விஷயத்தை நினச்சி அக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வேற அக்காவை கஷ்டப்படுத்திருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலவங்க தங்கச்சியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மாணிக்கமும், என்ன இது பாக்கியம், நீ இது மாதிரிலாம் பேசாத பாக்கியம், நான் அங்கே மயிலை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே பாக்கியமும், நீ பார்த்ததெல்லாம் போதையா, நீ அப்போ எங்கேயுமே வேலைக்குமே போடுறதில்ல, வேலைக்கு போகாமல் எங்கே காசு வரும், எங்கே சாப்பாடு வரும் அப்படின்ற மாதிரியுமே திட்டிக்கிட்டு இருக்காங்க பாக்கியமும். அதுக்கப்புறம் என்ன, இங்கே செந்திலுமே எப்பவும் போல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குமே போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் போகிற வழியில் மீனாக்கு நம்ம எதனா வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே ராஜியும் கதிரோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே சென்னையிலே சந்தோஷமாக நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதியுமே கதிருக்கு கால் பண்ணுறாங்க. கதிர் கால் பண்ணதும், இங்கே கதிர் என்னாச்சு, 2 நாள் சொன்னீங்க, இன்னையோட 3 நாள் ஆச்சு, ஏன் இன்னைக்கு வரலையா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே, அம்மா இங்கே வந்தோம் 2 நாள், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 நாள் வேலை இருக்கிற மாதிரி தெரியுது, அப்படியே ஒரே அடியாக முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியுமே இருக்கம்மா, இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறோமா அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கதிர் சமாளித்து கட் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் கோமதியுமே உக்காந்துக்கிட்டு இங்கே பாண்டியன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாகவும் குழம்பிக்கிட்டு இருக்க. பாண்டியனுமே வீட்டுக்கு வராங்க. பாண்டியன் வீட்டுக்கு வந்ததும், வாங்குங்க சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் பாண்டியன் கோமதி பேசுகிறத கேட்காம உள்ளேயுமே கிளம்பிடுறாங்க. சரவணனும் இங்கே கோயிலில் போயிட்டு அங்கே தரிசனமும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது யோசிச்சுட்டுமே வராங்க. பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இங்கே மயிலுக்கு விவாகரத்து நோட்டீஸு நம்ம அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டணும் அப்படின்ற மாதிரியுமே உட்காந்துக்கிட்டு இருக்க. உடனே அவங்க அப்பாவுமே வீட்டை விட்டு வெளியே வராங்க. உடனே அவங்க அப்பாவை பார்த்ததும், அப்பா நான் ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா, மயிலை இப்படியே விட்டாலாம் ஆகாதுப்பா, அவள் கூட என்னால் ஒரு நிமிஷம் கூட சேர்ந்து வாழ முடியாது, அவள் கூட எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, இப்போ தான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை, இந்த பிரச்சனையா அவளுக்கும் எனக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்கப்பா, இதுக்கு மேலே எனக்கு வேற என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல, ஆனால் மயில் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் நீங்கள் சேர்க்கணும்னு மட்டும் நினச்சாதே, அங்கே என்னோட மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த டைவர்ஸ் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரியுமே இங்கே சரவணன் சொல்லிட்டுறாங்க. உடனே பாண்டியனும், சரவணா இது அர்ஜென்ட்டு, நீ யோசிச்சு இது டக்குன்னு பண்ணுற வேலை இல்லைடா அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் சரவணன் கிட்ட சொல்கிறாங்க. சரவணன் கிட்ட சொன்னதும் சரவணனுமே இதை கேட்டுட்டு, அப்பா இல்லைப்பா, நீ மயிலை பற்றி நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்லாதீங்க, மயில் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாதுப்பா, இதுக்கு மேலே நான் எதுவுமே பேச விரும்பல, எனக்கும் அவளுக்கும் இது டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு மாதிரியுமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாமா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.